செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட 30வது வார்டு பகுதியில் காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வம் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதன் ஒரு பகுதியாக கூடுவாஞ்சேரி அருகே 18வது வார்டு பகுதியில் கூடுவாஞ்சேரி நகரமன்ற தலைவர் MKT கார்த்திக் தலைமையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் செல்வத்தை வரவேற்கும் விதமாக சிலம்பம் சுற்றியும் மலர் தூவியும் 108 சூர தேங்காய் உடைத்தும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்பு வேட்பாளருக்கு மாலை அணிவித்து வெள்ளிவால் மற்றும் அம்பேத்கர் புகைப்படத்தை வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த பிரச்சாரத்தில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் கேது என்கின்ற தென்னவன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர். அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் 134வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை செங்குன்றம் அடுத்த பொம்மத்துக்குளம் பெருமாள் அடிப்பாதம் பகுதியில் அமைந்துள்ள மாற்றுத்திறனாளிகளின் மனதின் குரல் அறக்கட்டளை சார்பாக தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய குடியுரிமை கட்சியின் மாநில செயலாளர் அருள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு தர்பூசணி, வெள்ளரிக்காய், கிருணி பழம் உள்ளிட்டவற்றை வழங்கினார். முன்னதாக பொம்மத்துக்குளம் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை அருகே பட்டவர்த்தி கிராமத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு புதிதாக அம்பேத்கர் உருவப்படத்தை வைத்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் அஞ்சலி செலுத்தியபோது கிராம மக்கள் இருதரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இதனால் அம்பேத்கரின் பிறந்த தினம் மற்றும் நினைவு தினத்தன்று அரசு தரப்பில் அம்பேத்கர் உருவப்படம் வைக்கப்பட்டு மரியாதை செலுத்துவது வழக்கம். அதன்படி அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளான இன்று பட்டவர்த்தி கிராமத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க அலுவலக வாசலில் அரசு தரப்பில் வைக்கப்பட்ட அவரது உருவப்படத்திற்கு வருவாய் ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் மணல்மேடு காவல் ஆய்வாளர் ராஜா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தரப்பினர் மட்டும் 20 பேர் கலந்து கொண்டு அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். மேலும் பிரச்சினைகள் ஏதும் ஏற்படாமல் இருக்க மயிலாடுதுறை மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அம்பேத்கர் பிறந்த நாளை ஒட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அவரது உருவ சிலைக்கு காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் மக்கள் பிரதிநிதிகளை ரப்பர் ஸ்டாம்பாக பயன்படுத்த ஒன்றிய அரசு முயல்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். 10 ஆண்டுகள் ஆட்சி செய்யும் இந்த இந்துத்துவா பாஜக தேர்தல் அறிக்கையை இன்று அறிவித்திருக்கிறார்கள். அதுல புது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவது என்று கூறியிருக்கிறார். புது சிவில் சட்டம் என்று அவர்கள் பார்வையில் இருப்பது முழுக்க முழுக்க இந்துத்துவா சிவில் சட்டம் தான். அந்த இந்துத்துவா சிவில் சட்டத்தின் மூலமாக இந்தியாவில் உள்ள சிறுபான்மையினர் மற்றும் மேற்கட்டு வர்க்கத்தை சாராதவர்களுடைய வாழ்க்கை பழக்க வழக்கங்களை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய எண்ணம். புது சிவில் சட்டத்துக்கு முதல்ல ஒரு டிராப்ட் போடணும். உத்தராகண்ட்ல போட்ட மாதிரி ஒரு குழப்பமான புது சிவில் சட்டத்தை போட்டார்கள் என்றால் பெரிய பிரளயம் வரும் இந்தியாவில். அதுல ப்ரோஹிபிட்டட் லிஸ்ட் ஆஃப் ப்ரோஹிபிட்டட் மேரேஜஸ் சில மேரேஜஸ் லிஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆணும் பெண்ணுமோ ஒன்றாக வாழ வேண்டும் என்றால் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும் என்றால் சொல்லுவார்கள். பிற்போக்கு சிந்தனையான அம்சங்கள் எல்லாம் அந்த உத்தராகண்ட் புது சிவில் சட்டத்தில் இருக்கிறது. புது சிவில் சட்டம் என்று சொல்லும்போது எத்தகைய புது சிவில் சட்டம் என்று சொல்லாமல் பொதுவாக புது சிவில் சட்டம் என்று சொல்லி சிறுபான்மை மக்களையும் மற்ற மேற்கட்டை சாராதவர்களையும் வஞ்சிப்பதற்காக இவர்கள் எடுக்கும் பாதை என்றுதான் நான் கருதுகிறேன். பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு விரோதமானது. நான் சொல்றேன், அடிக்கடி அப்பப்ப தேர்தல் நடக்கிறதுனாலதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வேட்பாளர்கள் மக்களை சந்திக்கிறார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் 5 வருஷத்துக்கு யாரு மக்களை சந்தித்து மக்கள் நேரடியாக அவர்களை கேட்கும் வாய்ப்பே இல்லாமல் போயிடும். இரண்டாவது, இதனுடைய எண்ணம் என்னவென்றால் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தி எல்லா அதிகாரத்தையும் பிரதமர் அலுவலகத்தை குவித்திருக்க வெள்ளைக்காரர்கள் இந்தியாவை ஆண்டார்களோ அதிகாரங்கள் அதை வைத்து இந்தியாவை ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தவிர சட்டமன்றங்களும் பாராளுமன்றங்களும் உள்ளாட்சி அமைப்புகளும் எந்த விதமான அதிகாரம் இல்லாமல் வெறும் ரப்பர் ஸ்டாம்பாக மட்டும் இருக்க வேண்டும் என்பதுதான் எண்ணம். இதையும் நான் எதிர்க்கிறேன்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலைக்குண்டு கிராமத்தில் உள்ள கிருஷ்ணன் கோவில் தெருப்பகுதியில் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு திடீரென வந்த ஒரு வெறிநாய் பார்ப்பவர்களை எல்லாம் விரட்டி கடிக்கத் தொடங்கியது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அச்சமடைந்து வீட்டிற்குள் முடங்கினர். இருப்பினும் வெறிநாய் கடித்ததில் 2 சிறுவர்கள் உட்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்த அனைவருக்கும் கடமலைக்குண்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஒரு சிறுவனுக்கு மட்டும் பலத்த காயம் ஏற்பட்டதால் அந்த சிறுவனை மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள கீழ்வளையமாதேவி உடையார்குளம் சிவன் கோவில் தெரு அம்பேத்கர் நற்பணி மன்றம் சார்பில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் வளையமாதேவி கிராம பொதுமக்கள், அம்பேத்கர் நற்பணி மன்றம் இளைஞர்கள் மற்றும் விசிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ரம்ஜான் மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான தொட்டபெட்டா மலை சிகரத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மேலும் சுற்றுலா பயணிகள் இங்குள்ள இயற்கை காட்சிகளையும் மேட்டுப்பாளையம், கோவை உள்ளிட்ட சமவெளி பிரதேசங்களை தொலைநோக்கி கருவி மூலம் கண்டு ரசித்தனர். மேலும் மலை சிகரத்தில் உள்ள சூசைட் பாயிண்ட் பகுதியில் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து உற்சாகமடைந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் கொடைக்கானல் பகுதியில் உள்ள வெள்ளக்கெவி, வட்டக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்யும் மழையினால் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பகரை அருவிக்கு நீர்வரத்து வருகிறது. கடந்த 3 மாதங்களாக நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்யாது போனதால் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வரை அருவிக்கு வரும் நீர்வரத்து முற்றிலும் குறைந்து காணப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கோடை மழையால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இதனால் சுட்டெரிக்கும் கோடை வெயிலின் வெப்பத்தை தாக்கத்தை தணிக்க வரும் சுற்றுலா பயணிகள் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் குடும்பத்துடன் குளித்து மகிழ்கின்றனர். மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருவதால் நாகையில் மீன்பிடிக்க சென்ற விசைப்படகுகள் இன்று கரைக்கு திரும்பின. இதனால் நாகை மாவட்டத்தில் உள்ள கீச்சாங்குப்பம், அக்கரைப்பேட்டை, கல்லார், நம்பியார் நகர், நாகூர், சாமந்தான்பேட்டை, செரதூர் கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்களின் 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. நீண்ட நாட்கள் மீன்பிடி தொழிலாளர்கள் கரையில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதால் அங்கு படகுகளில் உள்ள மீன்பிடி வலைகளை சரிபார்த்து தளவாட பொருட்களை மீனவர்கள் பத்திரப்படுத்தி வருகின்றனர். மேலும் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். நாகை மீனவர்கள் படகு பழுது நீக்க வங்கிக் கடனாக 5 லட்சம் ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சந்தூர் சாலையில் ஏப்ரல் 15 அன்று மாயோன் மென்ஸ்பர் என்ற புதியதாக கடை ஒன்று துவங்கப்பட உள்ளதாகவும் இந்த கடையின் திறப்பு விழாவை ஒட்டி ₹1 ஒரு டி-ஷர்ட் எனவும் ஒரு நபருக்கு 1 மட்டும் வழங்கப்பட உள்ளதாகவும் விளம்பரம் ஒன்று வாட்ஸ்அப் குழுக்களில் பரவி வருகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த தேர்தல் பறக்கும் படை இளங்கோ தலைமையிலான குழுவினர் டி-ஷர்ட் கடையில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது கடையில் இருந்த துணிகள் மற்றும் நாளை ₹1 விநியோகிக்கும் டி-ஷர்ட் உள்ளிட்டவைகளை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த விளம்பரம் குறித்து வைக்கப்பட்டுள்ள பேனர் உள்ளிட்டவைகளை அகற்றி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் வெளிமண்டல வனப்பகுதியில் வாழக்கூடிய செந்நாய்களுக்கு வறட்சி காலத்தில் ஏற்படக்கூடிய நோயான மயிரிடறி எனப்படும் தொற்று நோய் பரவி வருகிறது. இந்நிலையில் பொக்காபுரம் வனப்பகுதியில் வாழும் 7 செந்நாய் கூட்டத்தில் 4 நாய்களுக்கு இந்த நோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கால்நடை மருத்துவக் குழுவினர் வனத்துறையினர் ஒன்றிணைந்து வனப்பகுதிக்குள் நோய் ஏற்பட்டுள்ள செந்நாய்களை கண்டறியும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் கண்காணிப்பு கேமராக்கள் வனப்பகுதியில் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து மங்களூர் வடக்கு ஒன்றியத்தில் காஞ்சிராங்குளம், அடரி, அரியநாச்சி உள்ளிட்ட கிராமங்களில் தொழிலாளர் நலன்துறை அமைச்சர் சி.வே. கணேசன், விசிக மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி ஆகியோர் தோழமை கட்சி நிர்வாகிகளுடன் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அப்போது விசிக தேர்தல் பணிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பொறுப்பாளர்கள் உடனிருந்து உற்சாக வரவேற்பு அளித்து ஆதரவை தெரிவித்தனர்.
இந்திய அரசியலமைப்பின் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாள் விழாவையொட்டி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அன்னை அஞ்சுகம் பேருந்து நிலையம் எதிரே வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து சமத்துவ நாள் உறுதிமொழியும் ஏற்றுக் கொண்டார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை சட்டப்பேரவை கரூர் நாடாளுமன்ற வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மணப்பாறை சட்டப்பேரவை உறுப்பினர் அப்துல் சமத் ஆகியோர் பரப்புரை மேற்கொண்டனர். அப்போது வையமலைப்பாளையத்தில் பரப்புரை மேற்கொண்ட KN நேரு, தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய நிதியை தராமல் இருக்கிற ஒன்றிய அரசை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நமது முதல்வர் தலைமையில் இந்தியா கூட்டணி உருவாக்கியிருக்கிறார் என்றும் அந்த கூட்டணி வேட்பாளர் ஜோதிமணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூருக்கு ஆதரவாக இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் அருப்புக்கோட்டையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அருப்புக்கோட்டையில் இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் முன்னாள் நகரமன்ற தலைவர் சிவபிரகாசம் தலைமையில் நிர்வாகிகள் மாணிக்கம் தாக்கூருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். அப்போது முஸ்லீம் தெரு, முஸ்லீம் நடுத்தெரு, சின்ன பள்ளிவாசல் மற்றும் பெரிய பள்ளிவாசல் தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்து இந்தியா கூட்டணியின் தேர்தல் வாக்குறுதிகள் கொண்ட துண்டு பிரசுரங்களை வழங்கி கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் கலைஞர் மாளிகையில் உள்ள திமுக அலுவலகத்தில் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ், திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு சாதி வேறுபாடுகள் ஏதுமில்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்றும் சக மனிதர்களை சாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டேன் என்றும் சக மனிதர்களிடம் சமத்துவத்தை வாழ்நாள் முழுதும் கடைபிடிப்பேன் என்றும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்தது. இந்நிலையில் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஆலந்தலை, கல்லாமொழி, உடன்குடி, பரமன்குறிச்சி, காயாமொழி, தளவாய்புரம், கீழநாடு மூளைக்கிணறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் இன்று அதிகாலை வரை மிதமான மழை பெய்தது. இதனையடுத்து இன்று காலையில் சுமார் 1 மணி நேரமாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென கனமழை பெய்ததால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சித்திரை மாதம் முதல் நாள் தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே அக்கரைப்பூண்டி கிராமத்தில் விவசாயம் செழிக்க கிராம மக்கள் ஒன்றிணைந்து நல்லேறு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கிராம மக்கள் ஒன்றிணைந்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். மேலும் இறைவனை வேண்டி விதை நெல் தெளித்து நீர் ஊற்றி ஏறு உழுது விவசாயத்திற்கு மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் இந்த ஆண்டு உழவு மாடுகள் குறைந்து போனதால் தங்களது டிராக்டர்கள் மற்றும் உழவு இயந்திரங்களுடன் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட இந்தலூர், பெருக்கரணை, கோட்டை பூஞ்சை உள்ளிட்ட பகுதிகளில் ஒன்றிய செயலாளர் ஏழுமலை தலைமையில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு காலனி தோல் பொருட்கள் உற்பத்தி மற்றும் தோல் பதனிடுதல் தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் நெல்லிக்குப்பம் புகழேந்தி கலந்து கொண்டு திமுக அரசின் சாதனைகளையும் மாநில அரசின் தேர்தல் வாக்குறுதிகளையும் பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் க. சுந்தர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு. பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். யாருக்காக ஓட்டு கேட்கிறான் தெரியல. மோடியோடு சேர்ந்து கும்மாளம் போட்டுவிட்டு புதுகுலம் மாறிவிட்டு இன்றைக்கு பிஜேபியினுடைய பி டீமாக அவர்கள் இருந்து கொண்டு இன்றைக்கு அவர்கள் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை மட்டும் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொன்னதெல்லாம் ஒன்னும் பெரிய அரசியல் சட்டம், குடியுரிமை சட்டம், மதசார்பு கொள்கை, அந்த கொள்கை இந்த கொள்கை எல்லாம் உங்களுக்கு புரியாததெல்லாம் நான் புரிய வைக்க வரல. ஏரி வேலை 60,000, மாசம் 1000, சிலிண்டரு சண்டாளப்பாவி மோடி 1500 ஆக்கணும். உதயசூர்ல குத்த போற ஓட்டு சிலிண்டருக்கு தாண்டா 500 ரூபாய். அப்படியே போ. ஆம்பளையாரு பங்குல போய் டீசல் போடுறப்போ, பெட்ரோல் போடுறப்போ அங்க எவனாவது எதிர்கட்சிக்காரந்து அண்ணே மறந்தாருன்னா தெளிவா சொல்லு. மறக்கவே மாட்டேன்டா. இன்னைக்கு டீசல் 94 ரூபாய்,
எலெக்ஷன் முடிச்சு ரிசல்ட் வந்தவொடனே 65 ரூபாய், இன்னைக்கு பெட்ரோல் 105 ரூபாய், எலெக்ஷன் முடிச்சு ரிசல்ட் வந்தவொடனே 25 ரூபாய் என்பதை இவைகளை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு மோடி மாநில அரசாங்கத்துக்கு தர பண்டெல்லாம் கொடுக்கறதில்ல, மறுபடியும் மோடி வந்துட்டான்னா ஏரி வேளாண் பேர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதிகளில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான தனிப்படை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது கொடுக்கூர் கிராமத்தின் அருகே சோதனை செய்து கொண்டிருந்தபோது அவ்வழியாக வந்த டாடா ஏஸ் வாகனத்தை மறித்து சோதனை செய்ததில் குடம் குடமாக செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பனைகள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து டாடா ஏஸ் வாகனம் மற்றும் 26 குடங்கள், 2 கேனில் சுமார் 250 லிட்டர் செயற்கை கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் டாடா ஏஸ் வாகனத்தை ஓட்டி வந்த துறவலூர் கிராமத்தை சேர்ந்த மோகனை கைது செய்து அவரது வீட்டில் சோதனை செய்து செயற்கை முறையில் தயார் செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த அமோனியா மற்றும் ரவை, சர்க்கரை உள்ளிட்டவற்றையும் பறிமுதல் செய்து விருத்தாச்சலம் மதுவிலக்கு பிரிவு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர்.